எல்லாருக்கும் வணக்கம். வந்துட்டேன், சிக்கனோட வந்துட்டேன். மறுபடியும் நாம இன்னைக்கு சிக்கன்ல புது ஐட்டம் தான் ஒன்று செய்ய போறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, என் ஹஸ்பண்டான உங்க ஷா வந்து இன்னைக்கு எங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சூப்பரான கேரளா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ரோஸ்ட் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணும். அதுக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் காய வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நான் அனல் வச்சு 2 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் இல்லை, கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் சாரி காய். உடனே எங்கள் வீட்டில் இதையே பிடிச்சிக்குவாங்க, நீ பரவணும்னு சொன்ன. சிரிக்காதப்பா, இதுதான் இதோட மெயின். அப்படியே எண்ணெய் 4 சொட்டு காயை தெரிச்சிடணும். ஓகே, இல்லை இல்லை இல்லை, இந்த அளவு. இப்போ இது வெளியே எடுத்தோம்னா கிறிஸ்பி ஆகிடும். எனக்கு ஸ்டாண்ட் பற்றியா எப்படி? இதுக்கு மெயினான மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை இந்த இதில் போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி மிளகாத்தூள். இது மட்டும்தான் காரத்துக்கு, வேறு எதுவும் காரத்துக்கு இல்லை. அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஓகேவா? நல்லா புளிப்புக்கு இது மட்டும்தான். 1/2 லெமன் இப்போ புளிகிறேன், இன்னொரு 1/2 லெமன் அடுத்து புளிக்கிறேன். அதுக்குள்ளே என் தங்கச்சிக்கு அவசரம். 1/2 லெமன் தான் புளிகிறேன்றா. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, இவளுக்கு ஒரு ரிமோட் கார் வாங்கி தரதான். கமெண்ட்ல போட்டிருக்காங்க, ஆன் பண்ணிட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டிருக்க மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறணும். ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா மேரினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐட்டம், அதுதான் நம்ம வறுத்து வச்ச வெங்காயம். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த வறுத்து வச்ச வெங்காயத்தை நல்ல ஒரு கை நிறைய எடுத்து, இந்த வெங்காயம் இதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மிளகு சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட மறந்துட்டேன், சாரி. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடி, ஏன்னா இந்த சீரகத்தோட வாசம் நிறைய வேண்டாம். போட்டு இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருவோம். ஓகேவா? ஓகே, சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்படி ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த கேரளா ரோஸ்ட்டுக்கான ஸ்பெஷலே வந்து தேங்காய் எண்ணெய் தான். இது வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்த தேங்காய் எண்ணெய். அன்றைக்கி நாங்கள் இதுக்கு போயிருப்போம், வந்தாசிரமம்னு ஒரு கோயிலுக்கு. அப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் அங்கேருந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி கொடுத்து விட்டாங்க. இப்போ அதை ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லா வாசமாக இருக்கும். கேரளானாலே தேங்காய் எண்ணெய் தான். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு, இந்த எண்ணெயிலே ஒரு 2 பரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிக்கனை வேக விடணும்.
வாசமாக இருக்கு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக. நல்ல ஒரு வாசம், தேங்காய் எண்ணெய் வாசம் சூப்பராக இருக்குல்ல. செய்யும் போதே அந்த வீட்டிலே வாசம் அடிக்கும். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஓகே, மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. செவன் இருக்குது. சிக்கன் ஊறுகாய் மாதிரி இருக்குது. ஆமாம், சிக்கன்லாம் வெந்துருச்சா? அருமையாக வெந்துருச்சு. சிக்கனு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் அனலில் வச்சு ஒரு 2 பெரட்டிக்கலாம். ஏன்னா இந்த மசாலா வந்து பச்சை வாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசம் தான். சரி, ஓகே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு ஒரு 2 பெரட்டிக்கலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி.